ருஷ்டாவின் பெற்றோரையும் நாங்கள் அடுத்து அழைத்திருக்கின்றோம். ஆம், சிறப்பான முறையில் மருத்துவத்துறைக்கு உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. எனவே அடுத்த பெற்றோர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக என்னுடைய பிள்ளையும் நாளை பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக வேண்டும் என்று உணர்வை கொடுக்கக்கூடிய, கல்வியிலே மீள வேண்டும் என்று உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் ருஷ்டாவின் பெற்றோரை இப்பொழுது நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ருஷ்டாவின் பெற்றோரை அன்போடு அழைக்கின்றோம். ருஷ்டாவின் பெற்றோருக்கான பரிசனை வழங்க இருக்கிறார் எக்கோவின் உறுப்பினர் சைமன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது ருஷ்டாவின் பெற்றோருக்கான பரிசில் இங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. சிறந்த முறையிலே உங்களுடைய பிள்ளையை பல்கலைக்கழகத்துக்கு கைகூட்டி அந்த சமுதாயத்தை சிறந்த பிள்ளையாக மாற்றுவதற்கான உங்களுடைய அனுபவத்தை வெற்றிகரமாக அடைய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இன்று கருவறையிலே, அதுவும் கருவறை மத்திய கல்லூரியிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்காக பாடசாலை கூட என்றும் ஓட்டையிலே மாஷால்லா இந்த மாதிரி பரிசுகளை அதிகாரிக்கு சந்தோஷமலை இன்று ஊர் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற கருவறையிலே என்றால் எல்லோரும் ஓடிடுவார்கள். அந்த வெள்ளம் அல்ல, மகிழ்ச்சி வெள்ளம். ஆம், அப்படியான ஒரு சந்தோஷமான கட்டத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போது அடுத்த பரிசுகளை நாங்கள் வழங்க ருஷ்டா இந்த மலையிலே இப்போது நாங்கள் மீண்டும் இந்த சந்தோஷ மலையை எல்லோரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாஷால்லா, உங்களை வீட்டு அழைக்கின்றோம். உங்களுக்கு தான் இந்த பரிசுகள் எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ அடுத்த பரிசினை வழங்கி வைக்க இருக்கிறார் சிவலை காலேஜின் படிப்பாளர் நிவாஸ் அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் ருஷ்டாவை அழைக்கின்றோம். ஒரு பெண்காயம் இப்பொழுது பரிசிலாக வழங்கப்படுகின்றது. அவருக்கான பாராட்டு பரிசு வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ருஷ்டா, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் செல்லாமல் கொஞ்சம் வகையில் ருஷ்டா உங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம். அடுத்து நாங்கள் மீண்டும் கல்கலை மத்திய கல்லூரியின் அதிபரை மீண்டும் அழைக்கின்றோம். அதிபர் அவர்களின் கையால் இப்போது இன்னும் சிறப்பு பரிசு ஒன்று ருஷ்டாவுக்கு வழங்க வைக்கப்படுகின்றது. அதிபர் அவர்களே, அடுத்து அந்த பரிசை வழங்கி வைத்து நாங்கள் இப்போது அன்புரை அழைக்கிறோம். ருஷ்டா, மீண்டும் பாருங்கள். இப்போது அந்த பரிசு கூட ருஷ்டாவுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. ருஷ்டா, உங்களுக்கு எங்கள் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பரிசிலை சுமந்து செல்ல எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று நான் கேட்டால் நீங்கள் கோபித்துக் கொள்வீர்கள். ஆனால் சந்தோஷத்தை இன்று வீட்டுக்கு சுமந்து செல்கிறீர்கள் என்று மட்டும் நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை என்று வீட்டுக்கு தெரிந்தவுடன் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் என் வாழ்க்கையிலிருந்து பரக்கத் செய்வாயாக. எனக்கு இன்னும் சிறப்பான முறையில் அறிவுணர்ச்சியை தந்து இந்த ஊருக்கு, இந்த சமூகத்துக்கு நல்ல சேவை செய்ய பங்களிப்பு செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டி வருகின்றோம். அதோடு உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் அதிபர்கள், உங்கள் பெற்றோர்கள் பரிசு, அந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அன்போடு அழைப்பது கல்கலை மத்திய கல்லூரியின் அதிபர் MPS மஹமூத் அவர்களை மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியை ஜுபைராவுக்கான வெற்றிட பரிசை வழங்கி வைக்க அவருக்கான ஊக்குவிப்பு பரிசை தொடர்ந்தும் அவர் சிறப்பான முறையிலே பணியாற்ற வேண்டும், மாணவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதோடு இப்பொழுது அதிபர்கள் அந்த பரிசினை வழங்கி வைத்திருக்கிறார்கள். ஆசிரியை ஜுபைரா அவர்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பரிசுகள் ஏராளமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் மேற்பையில் பரிசுகள் குறைந்த பாதையில்லை. நிகழ்ச்சி நிறைவுத்தையும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் இனி இன்னும் சில பரிசுகளோடு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு கொண்டு வர இருக்கின்றோம். உண்மையிலே இது போன்ற தருணங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள். அதிகமான பரிசுகளையே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி உண்மையிலே கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.